ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री तेरे विपुल तरे तिशति तव पृष्ठे तरणी तरन की न चक्र करिष्ठे केशवता कूर्म शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் பண்டிகைக்கு மத்தியிலே கூட நீங்க சத்சங்கத்துல வந்து கலந்துட்டது உண்மையாலுமே வெறும் ஆச்சரியம் உற்சாகத்தையும் தருது. உங்களுடைய ஆர்வத்துக்கான என்னுடைய பாராட்டு. சரி, அப்போ இந்த அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். இது வந்து பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள். அந்த அவதாரங்கள் எந்த சமயத்துல எந்த காலத்துல என்ன நோக்கத்துக்காக அவதரிச்சிருக்காங்க, அந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன, பகவானுடைய அவதாரத்தின் நோக்கம். அப்போ பகவானுடைய நோக்கம் என்ன, பகவானது அவதாரத்தின் நோக்கம் என்ன, அவருக்குன்னு ஏதாவது கடமைகள் உண்டா, இறைவனுக்கு கடமைகள் உண்டா, அவர் என்ன செய்யறாரு, அவர் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கா, அவர் ஏதாவது செயல் பண்ணணுமா, அவர் செயல் பண்றதுக்கான அவசியம் என்ன. பெரும்பாலான மக்கள்ல இறை உணர்வு இருக்கு நிறைய பேருக்கு. ஆனா அந்த இறை உணர்வு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இறைவனுக்கு உருவம் இருக்கா உருவம் இல்லையா இந்த குழப்பம் வேற. அவர் எப்படி செயல்பட முடியும், அவர் வந்து ஒரு உருவம் எடுத்துட்டு அவருடைய உருவம் அவர் உருவம் எடுத்துக்குவாரா, அந்த உருவம் எடுத்து செயல்படுவாரா, இல்ல அவர் தான் இறைவன் ஆச்சே, அவர் ஆண்டவர் கடவுள் இறைவன், அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அதனால அவருக்கு தனிப்பட்ட செயல் ஒண்ணும் கிடையாது, அவர் எல்லா பக்கம் இருக்காரு, அவரு உருவமற்ற தன்மையில அருவமா எல்லா பக்கம் இருக்காரு, அதனால அவருக்கு உருவம் எல்லாம் கிடையாது, கடவுள் அருவமானவர். இப்படி இறைவனுடைய அருவத்தன்மை, தோன்றா உருவம், அருவம், உருவமற்ற வழிபாடு அல்லது ஜோதி வழிபாடு, பிரம்ம ஜோதியை வழிபடுவது, இந்த மாதிரி வழிபாடு செய்றவங்க இருக்காங்க. அப்புறம் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க, கடவுளை பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டே போறவங்க இருக்காங்க, கடவுளை பற்றி தத்துவ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உள்ளவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாம வீண் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகளும் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறுபட்ட மக்கள், பலதரப்பட்ட மக்கள் வந்து பல்வேறு முறைகள்ல இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கம் இது எப்படி செயல்படுது இதெல்லாம் வந்து ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கு. சோ இல்லைங்கிறவங்க, கடவுள் இல்லைங்கிறவங்க இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் அவ்வளவுதான், அவங்களுடைய ரியலைசேஷன். அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு பற்றி எந்த அனுபவம் இல்லாதனால அவங்க இல்லைன்னு நினைச்சுக்க. சோ ஒரு சாரர் வந்து கடவுளை பற்றி எந்த ஒரு அனுபவம் இல்லாதனால அவரை பற்றி எந்த தகவல்களையும் அவங்க
பெறாதனால அப்படியே ஏதேனும் தகவல்களை பெற்றால் அது மேல நம்பிக்கை இல்லாத கடவுளுடைய செயலை பற்றியும் அவருடைய உருவத்தை பற்றியும் அவருடைய உலகத்தை பற்றியும் பல்வேறு தகவல்கள் கேள்விப்பட்டாலும் அதுல நம்பிக்கையற்றவங்க அவர் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொன்னா அது இல்லையே ஆயிடாது. பரம சத்தியம். பகவான் வந்து கிருஷ்ணர் பரம சத்தியம். நான் வந்து இல்லைன்னு சொல்றதுனால பரம சத்தியம் இல்லாம போயிடாது. எனக்கு அனுபவம் இல்லை, அவ்வளவுதான். எனக்கு அனுபவம் இல்லாதனால நான் உணராதனால அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்படி இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட இது வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படி இந்த பிரபஞ்சம் இயக்குது. அப்போ அவங்களுடைய பொய் அகங்காரம், அவங்களுடைய ஆணவம், அகங்காரம் தடுக்குது இதை ஏற்றுக்கொள்றது. சரி, அடுத்தது கடவுள் இருக்குங்கிறவங்க அதுல கூட 2 பிரிவினர். ஒருத்தருக்கு வந்து கடவுளுக்கு உருவம் கிடையாது, அருவமானவர். அவருக்கு எப்படி நீங்க கடவுளுக்கு எப்படி நீங்க உருவத்தை கொடுக்க முடியும்? எப்படி நீங்க கடவுளை இந்த உருவம்னு சொல்ல முடியும்? இந்த உருவம் தான், இந்த உருவத்துல இருக்கிறாரு அப்படின்னா நீங்க கடவுளையும் ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தால், கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்குமே பட்சத்துல, கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்குமானால், கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கும் பட்சத்துல அவரை நீங்க ஒரு வரம்புக்கு உட்பட்டீங்க. ஆனா கடவுள் வரம்புக்கு அப்பாற்பட்டவர், அவர் எல்லையற்றவர். அதனால அவருக்கு எப்படி உருவம் இருக்க முடியும்? அதனால அவர் அருவமானவர், அவர் உருவமற்றவர், அவர் எங்கும் வியாபிச்சிருப்பவர். இப்படி சொல்லி அவங்களுடைய இந்த மாரி சிந்தனை, அவங்களுடைய அனுபவம் அவ்வளவுதான். அந்த அனுபவம். இந்த பிரம்மமே எல்லாத்துக்கும் காரணம், இந்த பிரம்மமே எல்லாத்துக்கும் ஆதாரம், அந்த பிரம்மம் உருவமற்றது, அந்த பிரம்மம் அருவமானது, ஆனா அந்த பிரம்மம் நித்தியமானது, ஆனா அந்த பிரம்மம் எங்கும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க வந்து இவ்வளவுதான் அவங்களுடைய அனுபவம், ரியலைசேஷன். அவங்க உணர்ந்தறிவு. அதுக்கப்புறம் இனி ஒரு சாரர் இருக்காங்க. அவங்களும் ஆன்மீகவாதிக்கு தான். அவங்க வந்து பரமாத்மாவை தியானிக்கிறவங்க. பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால அந்த பரமாத்மாவை வெளிப்பட வேண்டும். ஆனா பக்தர்கள் வந்து கிருஷ்ணா வந்து சச்சிதானந்த ரூபம். அவருக்கு உருவம் இருக்கு. அந்த ரூபம் சச்சிதானந்தம், நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆனந்தமானது. அது நம்மை போல கடவுளுக்கு உருவம் இல்லை என்றால் அவருக்கு நம்மை போல் உருவம் இல்லை என்று அர்த்தம். கடவுள் உருவமற்றவர் என்றால் அவர் நமக்கு போல உருவம் உள்ளதல்ல அர்த்தம். கடவுளுடைய உருவம் வந்து ஆன்மீகமானது. என்னுடைய உருவம் பௌதிகமானது. என் உடல் அழியக்கூடியது. என் உடல் தற்காலிகமானது. இறைவனின் உடல் ஆன்மீகமானது, அழிவற்றது. அதனால பக்தர்கள் பகவானை சச்சிதானந்த சொரூபியா வழிபடுறாங்க. அதனால அவர் எல்லையற்றவர். ஆமா, கடவுள் எல்லையற்றவர். அவர் எங்கும் வியாபிச்சிருக்கிறவர். ஆமா, அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு எப்படி நீங்க உருவத்தை கொடுக்க முடியும்? ஆமா, அவருக்கு உருவத்தை நான் கொடுக்க முடியாது. அவருக்கு ஏற்கனவே உருவம் இருக்கின்றது. அந்த உருவம் உன்னதமானது. அது எப்படி இறைவனுக்கு ஒரு உருவம் இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? எனக்கு ஒரு உருவம் இருக்கும்போது இந்த உருவம் எப்படி தோன்றியது? யார்கிட்ட தோன்றியது? அப்ப என்னை படைத்து எனக்கு ஒரு உருவம் இருக்குன்னா, என்னை படைத்த இறைவனுக்கு ஒரு உருவம் இருக்கு. படைப்பு என்று ஒன்று இருக்குமானால் படைப்பாளி என்று ஒருத்தர் இருக்கின்றார். இப்போ ஒரு விஞ்ஞானி ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு விஞ்ஞானி இந்த செல்போனை கண்டுபிடிச்சு, இந்த செல்போனை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி. ஆமா, விஞ்ஞானி. ஆனா அவர் உருவம் கிடையாது. அப்ப எப்படி எங்க இருந்து இந்த பொருள் வந்துச்சு? இந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கு ஒருத்தருக்கு மூளை தேவை. இந்த செல்போன் உற்பத்தி பண்றதுக்கு ஒருத்தருக்கு மூளை தேவை. வெறும் மூளை மட்டும் இந்த பொருளை உற்பத்தி பண்ண முடியுமா? அப்ப மூளைன்னு சொன்னா ஒரு மனுஷன். அந்த மனித மூளையை கொண்டு இத்தகைய ஒரு எந்திரத்தை உருவாக்கிக்கிறார். ஒரு விஞ்ஞானி தனது மனித மூளையை கொண்டு ஒரு எந்திரத்தை உருவாக்குறார். சில விஷயங்களை பண்றார். செயற்கையான காய்கறிகளை உற்பத்தி பண்றார். இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து போன்சாய் ட்ரீ, ஆர்டிபிஷியல் ட்ரீ, ஆர்டிபிஷியல் பிளான்ட், ஆர்டிபிஷியல் ரெயின், ஆர்டிபிஷியல் ஃப்ரூட், ஆர்டிபிஷியல் ஃப்ளவர், எல்லாம் செயற்கையான பழங்கள், செயற்கையான காய்கறிகள், செயற்கையான செடிகள், செயற்கையான மரங்கள், செயற்கையான மழை, எல்லாம் செயற்கையா பண்றாங்க. விஞ்ஞானி தன் மூளையை வச்சுக்கிட்டு செயற்கையா நிறைய பொருள் உற்பத்தி பண்ணும்போது இயற்கை வந்து தானா இயங்காது.
சோ விஞ்ஞானிக்கு மூளை இருக்கு. அவர் ஒரு நபர். அந்த விஞ்ஞானி தன் சிறு மூளையை கொண்டு செயற்கையான பொருட்கள் உற்பத்தி பண்றாரு. அப்ப அந்த விஞ்ஞானி படைத்த இறைவன் அவருக்கு ஒரு பெரிய மூளை இருக்கு. அப்ப இறைவனுக்கு மூளை இருக்குன்னா, அது ஒரு அருவமற்றதல்ல. அப்ப மூளை இருக்குன்னா அவருக்கு சரீரம் இருக்கு. அவருடைய மூளை ஆன்மீகமானது. அவர் உடல் ஆன்மீகமானது. அதனாலதான் அவர் வந்து பரமாத்மா, நான் வந்து அணு ஆத்மா. அவர் விபு ஆத்மா, நான் அணு ஆத்மா. அவர் பரபிரம்மம், நான் குட்டி பிரம்மம். சோ அந்த இறைவனுடைய ஒரு சிறு அம்சம் தான் நாம. அப்போ இறைவனின் ஒரு சிறு அம்சத்துக்கு இவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களையும் பண்ண முடியும் போது, இந்த உலகத்துல நம்ம நிறைய அதிசயங்களை அற்புதங்களை பார்க்கிறோம். நிறைய பேர் கின்னஸ் சாதனை பண்றாங்க. நிறைய பேர் நோபல் பரிசு வாங்குறாங்க. நிறைய பேர் பல்வேறு அவார்டுகள், விருதுகள் வாங்குறாங்க. விளையாட்டுல சாதனை பண்றாங்க. அரசியல்ல சாதனை பண்றாங்க. சினிமா துறையில எல்லா துறையிலும் சாதனை பண்றாங்க. அப்போ ஒரு சிறு மனிதன் அந்த சிறு மூளையை கொண்டு இவ்வளவு சாதனைகளை புரியும் போது, இவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும் போது, இந்த சிறு மதி படைத்த இந்த சிறு ஒரு சின்ன இன்சிக்னிபிகன்ட் லிவிங் என்டிட்டி, இன்சிக்னிபிகன்ட் ஒண்ணுத்துக்காக ஒரு சிறிய ஒரு சாதாரண உயிர்வாழ், அவனால எவ்வளவு அதிசயம் அற்புதம் பண்ண முடியும்னா, அவனை படைத்த இறைவனால எவ்வளவு அதிசயம் அற்புதம் பண்ண முடியும். ஏன் அவரால் உருவமாவும் அருவமாவும் செயல்பட முடியாது? அதுதான் இங்க. அதனால இந்த இறைவனுடைய அவதாரம், பகவானுடைய அவதாரங்கள், அவருடைய அந்த அவதாரத்தின் நோக்கங்கள், இத வந்து மனித மூளையை வச்சு ஆராய்ச்சி பண்ண முடியாது. இந்த மனித மூளையை வச்சுட்டோ, நான் படிச்ச பௌதிக கல்வி வச்சுக்கிட்டோ, இல்ல ஏட்டறிவாலையோ, இல்ல சாஸ்திரங்களை விசாரணை செய்யறதுனாலயோ, இல்ல மன கற்பனை பண்றதுனாலயோ, தத்துவ விசாரத்தினாலயோ, இல்ல வீண் ஆராய்ச்சினாலயோ அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்ல இதெல்லாம். அதனாலதான் இங்க பொருளுரையில ப்ரோப்பா அழகா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்தை ஏற்றுக்கொள்வதால ஒருவர் வந்து இத்தகைய ரகசியங்களை, இத்தகைய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். இறைவனை பற்றி பல தகவல்கள், ஸ்ரீமத் பாகவதம் பல தகவல்களை அளிக்கின்றது. பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்தின் குறிப்பிட்ட நோக்கங்கள், அது என்ன நிறைவேற்றிருக்கா வராரு, அவை நமது தற்போதைய அனுபவத்துக்கு பொருந்தாதவையாக இருக்கின்றது. இந்த அறிவை கொண்டு, இந்த ஒரு சிறு அறிவை கொண்டு, இந்த ஒரு ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால அவர் உணர முடியாது. ஆனா அந்த அறிவானது வேத இலக்கியத்திலிருந்து பெறப்படுவதாகும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முனிவர்கள் என்ன சொல்றாங்க? இறைவனை பற்றிய அறிவு நீங்க வேத இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கணும். அதுதான் அந்த உண்மையான அறிவு. சாஸ்திர சக்ஷுவத், சாஸ்திர சக்ஷு ஐக்ஸஜா அப்படின்னா பாக்குறது. சாஸ்திரங்கள் கண் கொண்டு பார்க்கணும். இறைவனுடைய அவதாரத்தையும் அந்த அவதாரத்தின் நோக்கங்களையும் இந்த ஜட புலன்களாலோ, ஜட மூளையாலோ, இந்த பௌதிக சிந்தனையாலோ, பௌதிக புத்தியாலோ பார்க்கவே முடியாது, உணரவே முடியாது. அப்ப சாஸ்திரம்ங்கிற கண் கொண்டு பார்க்கணும். அந்த சாஸ்திரம்ங்கிற கண் கொண்டு பார்க்கும்போதுதான் எவ்வித தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க? மாபெரும் முனிவர்கள், மகா ரிஷிகள், ஆச்சாரியர்கள், இவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு விளையாட்டா தெரியலாம். இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு நம்ம பேசுறதெல்லாம் விளையாட்டா வேடிக்கையா இருக்கலாம். நேத்து கூட பேசணும், மீன் வந்து பேசிச்சு, இந்த சமுத்திரத்துல பால் கடல் ஒண்ணு இருக்கு. என்ன சாமி கதை விடுறீங்க? பால் கடலும்பீங்க, அப்புறம் தேன் கடலும்பீங்க, அப்புறம் கரும்பு ஜூஸ் கடலும்பீங்க, தயிர் கடலும்பீங்க, நெய் கடலும்பீங்க. எங்களை என்ன ஒண்ணும் தெரியாது குழந்தைகள் நினைச்சிட்டீங்களா? குழந்தைகளுக்கு கதை சொல்ற மாதிரி எங்கிட்ட வந்து கதை விட்டுருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு நம்பக்கூடிய இடத்துல இன்னைக்கு இன்றைய தலைமுறைகள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்பக்கூடிய இடத்துல இல்ல. ஆனா பொருளுரையில ரொம்ப அழகா சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டது போல பார்க்கடல் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. வானவெளியில் மிதந்து கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களுக்கும் நாம் நேரில் சென்று காண முடியாது. அதனால அது இல்லைன்னு ஆயிடாது. சோ இத்தகைய ஆராய்ச்சி சாத்தியமற்றதாகையால் இயற்கையாகவே ஸ்ரீமத் பாகவதத்தின் கூற்றை உள்ளவாறு நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சோ இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கடல் என்று ஒன்று உள்ளது.
நம் தலைக்கு மேலே ஆயிரக்கணக்கான கிரகங்கள் சுழல்கின்றன என்றும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறான சீதோசன நிலையை கொண்டுள்ளன என்றும் நவீன விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். சோ இன்னைக்கு விஞ்ஞானி தன்னுடைய சிறு அறிவை கொண்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் புரிஞ்சுக்க முடியும். ஓ இந்த மாதிரி எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு, எண்ணற்ற கோள்கள் இருக்கு, அந்த எண்ணற்ற கோள்கள்ல வந்து வேறு வேறு சீதோஷ்ணம் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சிறு சதமானம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த பௌதிக ஆன்மீக பௌதிக ஆகாயம், இந்த பௌதிக வானத்துல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிரகங்களை பற்றிய தகவல்களை விஞ்ஞானிகள் தன் சொந்த முயற்சியினால செயற்கையினால தன் சிறு புத்தியை கொண்டு ஒரு அளவுக்கு உணர்ந்தறிய முடியும். ஓ இப்படி பல்வேறு கிரகங்கள் இருக்கு, அந்த கிரகங்கள சீதோஷம் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு, இதெல்லாம் சொல்லலாம். ஆனா அந்த கிரகங்களுக்குள்ள நுழையிறது, அந்த கிரகங்களுக்கு நுழைவது, அந்த கிரகத்துல உயிர் வாழ்கள் இருக்காங்களா, அந்த கிரகத்துல என்ன சூழ்நிலை நிலவுது, அந்த கிரகத்தை ஆள்பவர் யாரு, இதெல்லாம் அவங்களால உணர முடியாது. ஏன் உணர முடியாது? ஏன்னா அவங்க செயற்கையான எந்திரத்தை கொண்டு செயற்கையான முறையில தன் சிறு மதி வைத்துக் கொண்டு நுழைய பார்க்கிறார். இது வந்து இன்னைக்கு நேற்று அல்ல, பல ஆயிரம் வருஷமா இது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சில பிரபுபா சொல்வார். பிரபுபாதர் என்ன சொல்லுவாருன்னா, ராவணன் ராவணன் தன்னுடைய லங்கையிலிருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்காக படிக்கட்டு கட்ட ஆரம்பிச்சார். பாருங்க, லங்காபுரியிலிருந்து நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு வந்து நான் படிக்கட்டு அமைப்பேன், எல்லா ராட்சசரையும் அங்க கூட்டிட்டு போவேன். இதுதான் சிறுபிள்ளைத்தனம். அசுரர்கள் என்ன பண்றாங்க? சிறுபிள்ளைத்தனமாக போட்டி போடுறாங்க இயற்கையோட, இல்ல சிறுபிள்ளைத்தனமாக வேறு கிரகத்துக்கு போறதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க. அதுவும் குறிப்பா உயர் கிரகங்கள், உயர் கிரகங்கள் மேல போகணும். மேல போக போக உயர் கிரகங்கள் இருக்கு. அந்த உயர் கிரகத்துக்கு மேல போக 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 உயர் கிரகத்துக்கு போகணும்னா அதுக்கு ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா, சாத்விகமான குணம் இருக்கிறவங்க தான் அங்க போக முடியும். ஊர்த்துவம், ஊர்த்துவம்னா மேல் நோக்கி போறது. இது மத்திய லோகம். நம்ம இந்த 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 பூமி நம்ம இருக்கிற இடம் வந்து மத்திய லோகம். இதுக்கு மேல 7 உலகம், இது கீழே 7 உலகம் இருக்கு. அவ மேல போறதெல்லாம் ஊர்துவம், மேல் நோக்கி போறது. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண வித்திஷா அதோ கச்சந்தி தாமசா. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இந்த பௌதிக இயற்கையும் இந்த ஜட உலகமும் 3 குணத்துல இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குணத்துக்கு ஏற்றாற்போல அவங்களுக்கு அடுத்த பிறவி, இந்த குணத்துக்கு ஏற்றாற்போல ஒரு உலகத்துக்கு அவங்க போகலாம். அப்போ யாராவது சாத்விகமான குணத்துல இருக்காங்கன்னா அவங்க மேல் உலகத்தை நோக்கி போலாம். ரஜோ குணத்துல இருக்கிறவங்க இந்த உலகத்துல வேற வேற சரீரம் மாறுவாங்க. மனுஷங்கள், தாவரங்கள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, இந்த மாதிரி நிறைய. மேல் உலகத்துல போக சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம் அப் டு சத்தியலோகம் வரைக்கும் சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க சத்தியலோகம் வரைக்கும் போலாம். அதே மாதிரி அறியாமை குணத்துல இருக்கிறவங்க கீழே அத்தல, வித்தல, சுதல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தாள வரைக்கும் போலாம். இப்படி 7, 14 லோகம். அப்போ ஒரு லாஜிக், என்ன லாஜிக் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பூமியில இருக்கோம், நம்ம ஒரு நிலத்துல இருக்கோம். இந்த இடத்துக்கு, இந்த பூமிக்கு ஒரு கடல் இருக்கு. இந்த பூமி வந்து 4ல 3 பங்கு நீரால சூழப்பட்டிருக்கு. ஒரே நீர் தான், கடல் நீர் தான். அந்த பக்கம் போனா பசிபிக் கடல், இந்த பக்கம் வந்து அட்லாண்டிக் கடல், அந்த பக்கம் இந்து மகாசமுத்திரம், இந்த பக்கம் வந்து வங்கக்கடல், அந்த பக்கம் அரபிக்கடல். இப்படி இந்த கடல் வந்து உப்பு நீரா இருக்கு. உப்பு நீர், உப்புத்தன்மை. அப்ப லாஜிக் என்னன்னா, கேள்வி என்னன்னா, சரி நான் இருக்கிற பூமியில உப்பு நீர் இருக்கும்போது ஏன் இனி ஒரு பிளானட்ல வந்து உயிர்வாழிகள் இருக்க முடியாது? ஏன் அங்க வந்து நல்ல தண்ணி கடல் இருக்கக்கூடாது? அதே மாதிரி இன்னொரு பிளானட்ல ஏன் வந்து பார்க்கடல் இருக்க முடியாது? சோ நான் போய் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடுது. நான் என் கண்ணால பார்க்காதனால, நான் அதை உணராதனால, அதை பற்றி தகவல்களை பெறாதனால அப்படி ஒண்ணு இல்ல. இன்னைக்கு மக்கள் இதுதான் முடிவு பண்றாங்க. இன்னைக்கு மக்கள் எதை வச்சு முடிவு பண்றாங்க? கடவுளை பார்க்க முடியல, அதனால கடவுள் இல்ல. இதுதான் விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, பௌதிகவாதி, நாத்திகர்கள்
இவங்கள நாத்திகர்ல என்ன சொல்றாங்க? நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்படி எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? நான் உணராதனால இல்லன்னு. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க இந்த ஜட புலன்களை வச்சு இறைவனை உணர முடியல. இந்த ஜட புலன்களை வச்சு இறைவனை உணர முடியல. இந்த பௌதீக கண் கொண்டு இறைவனை பார்க்க முடியல. அதனால இல்லன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க? இல்ல. அதே மாரி இந்த உடலை வச்சுக்கிட்டு அவங்க வேறு கிரகத்துக்கு போக முடியல. இவங்க தயாரிக்கிற எந்திரத்த கொண்டுகிட்டு வேறு கிரகத்துக்கு போ முடியல. அதனால வேறு கிரகத்துல உயிர்வாழிகள் இல்ல. அங்க கல்லும் மண்ணும் தான் இருக்கு. சோ நான் ஒண்ணு பார்க்காதனால, நான் ஒண்ணு உணராதனால இல்லைன்னு ஆயிடாது. திரும்பவும் அதேதான். கிருஷ்ணா வந்து பரம சத்தியம். அப்சல்யூட் ட்ரூத். சோ நான் என்னதான் இல்லன்னு சொன்னாலும், பரம சத்தியம் இல்லாம போயிடாது. சோ அத உணரல. நான் அத உணரவில்லை. எங்க இல்ல? நான் உணரல. கிருஷ்ணா இருக்காரு. நான் உணரல. கிருஷ்ணா இருக்காரு. அவர நான் பார்க்க முடியல. அப்போ என்னுடைய பொய்யகங்காரம், என்னுடைய ஜடையர்க்கின் முக்குடமும், என்னுடைய கலங்கப்பட்ட நிலையும் தான் இதுக்கு காரணமே தவிர, அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தமானவர். சோ இறைவன் பரிசுத்தமானவர். இதை எல்லா மார்க்கமும் ஒப்புக்கிறாங்க. கிறிஸ்துவ மார்க்கம் சரி, இஸ்லாம் மார்க்கம் சரி, இறைவன் பரிசுத்தமானவர். ஆண்டவர் பரிசுத்தமானவர். அவருக்கு பரலோகம் இருக்கு. அந்த பரலோகம் எப்படி இருக்கும்? அந்த பரலோகத்துல எப்படி இருப்பாங்க? இந்த தகவல் எல்லாம் பாகவதத்தில் இருக்கு. ஆண்டவனுடைய ராஜ்யம், இறைவனின் ராஜ்யம் எப்படி இருக்கும்? அவர் பற்றி தகவல்கள் பாகவதத்தில் இருக்கு. அதனால இந்த வீண் ஆராய்ச்சி பண்றதுல கைவிட்டுட்டு, பொய்யகங்காரத்தை கைவிட்டுட்டு, நான் பாகவதத்தை சரணடைந்தால் அனைத்து தகவல்களும் கிடைக்கும். அதே போல நம்பிக்கையற்றவர்களுக்கு இது என்ன சொன்னாலும் புரியாது. பார்க்கடல் இருக்கா? இருக்கு. எங்க காமிங்க? அது இந்த உடலோட போய் பார்க்க முடியாது. அதற்கான செயல்களில் ஈடுபடும்போது, புலன்கள் தூய்மை அடையும் போது, பக்தி தொண்டு செய்யும்போது, பார்க்கடல பார்க்க முடியும். அது மாரி சுகர் கேன் கடல் இருக்கு. கரும்புச்சாறு கடல், தயிர் கடல், நெய் கடல். சோ இந்த தகவல்லாம் பாகவதத்தில் இருக்கு. வேறு வேறு கிரகங்கள் இருக்கு. அங்க வேறு வேறு சீதோஷ்ணம் இருக்கு. அங்க வேறு வேறு சமுத்திரங்கள் இருக்கு. அங்க இருக்கிற உயிர்வாழிகளும் பல்வேறு திறன் படைத்தவங்க இருக்காங்க. நம்மை விட அசாத்தியமான திறன் படைச்சவங்களா இருக்காங்க. கந்தர்வா, கிண்ணரா, கிம்புருஷா, வித்யாதரா, யக்ஷா, ராட்சச, தேவா, சூக்ஷ்மாண்டா, பிரேத, பிசாச, பூதா இந்த மாதிரி பல்வேறு கிரகங்கள், பல்வேறு உயிர்வாழிகள், பூதகணங்கள், பூதலோகத்துல பூதகணங்கள் இருக்காங்க. பாதாள லோகத்துல பூதலோகம், தேவலோகம், கந்தர்வ லோகம், கிண்ணற லோகம், கிம்புருஷ லோகம், வித்யாதர லோகம், யக்ஷலோகம், ராட்சச லோகம், சூக்ஷ்மாண்டா. சூக்ஷ்மாண்டாங்கிறது ஒரு வகையான அதுவும் ஒரு ஃபார்ம்லெஸ் ஒரு 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 கோஸ்ட் ரூம். அது ஒரு பேய் வகைதான் சூக்ஷ்மாண்டா. சோ இந்த மாதிரி எல்லா கிரகத்திலும் உயிர்வாழிகள் நிரம்பி இருக்காங்க. எல்லா கிரகத்திலும் உயிர்வாழிகள் நிரம்பி இருக்காங்க. அவரவருடைய கர்ம வினை கேட்டார் போல. கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோ பவத். கர்மனா தெய்வ நேத்திரே. ஒருத்தருடைய செயல் வினை கேட்டார் போல அவன் ஒரு குறிப்பிட்ட கருவுல, குறிப்பிட்ட கிரகத்துல, குறிப்பிட்ட இடத்துல அவன் பிறப்பதற்கு அனுமதிக்கப்படும். ஒரு ஜீவாத்மா ஒரு ஜீவாத்மா வந்து 3 குணத்துடைய சம்பந்தத்தினால தன் செயலுக்கு ஏற்றாற் போல ஒரு குறிப்பிட்ட கிரகத்துல, ஒரு குறிப்பிட்ட உடல்ல, ஒரு குறிப்பிட்ட உயிர்வாழியாக ஒரு குறிப்பிட்ட உடல் எடுத்துட்டு அவன் பிறந்து திரும்பவும் தன் செயலை தொடங்குகிறான். தன் ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுகிறான். அதனால இதெல்லாம் இந்த வர்ணனைகள்லாம் பாகவதத்தில் இருக்கு. சோ பாகவதம் ஆக்சுவலி சயின்ஸ். பாகவதம் ஒரு விஞ்ஞானம். பாகவதம் ஒரு விஞ்ஞானம். அதனால இந்த விஞ்ஞானம் இன்னைக்கு கற்பிக்கப்படாதனால, இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. சிரிப்பாங்க நம்ம பேசினா. இந்த பாற்கடல்ங்கிற யாருக்கு அது கதை விடும்? பாற்கடலாம், தயிர் கடலாம், மோர் கடலாம். யார நம்ப சொல்றீங்க? நம்ப மாட்டாங்க. இதே மாதிரி தான் வேறு கிரகத்துல இருக்கிறவங்க, அவங்க உப்பு கடல் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இல்லையா? சம்டைம் சில நேரங்கள்ல வேறு கிரகத்துல உயிர்வாழிகள் இருக்கலாம். அவங்க வந்து இந்த உப்பு கடல பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் உப்பு கடல்ன்னு ஒண்ணு இருக்குன்னா, யார்ட்ட வந்து கதை விடுறீங்க? உப்பு கடல்ன்னு ஒண்ணு இருக்கா? நாங்க நம்ப மாட்டோம். அது எப்படி உப்பு கடல் இருக்க முடியும்? சோ, அப்போ சம்டைம் சில நேரங்கள்ல வேறு கிரகத்துல உயிர்வாழிகள் இந்த கிரகத்தை பற்றிய தகவல்களை அறியாம இருக்கலாம். அதுதான் அறியாமை. சோ இந்த ஜட உலகமே அறியாமையில தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால வேறு கிரகத்துல இருக்கிறவங்க இந்த உப்பு கடலை பற்றிய தகவல் தெரியாம இருக்கலாம்.
அதனால அவங்க நினைக்கலாம் அப்படி ஒண்ணு கிடையாது, அப்படி ஒண்ணு கிடையாது. ஏதோ கற்பனையில சொல்றாங்க. உப்பு கடல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம என்ன நினைப்போம்? அத கேட்டா சிரிப்போம். அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இல்லையா? இப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து, நான் வந்து வேறு உலகத்துல இருந்து வரேன். இங்க உப்பு கடல் நான் பார்த்ததே இல்ல. இங்க காமிங்க பார்க்கலாம். வாங்க நான் காமிக்கிறேன். இதோ பாருங்க உப்பு கடல். இல்ல அவங்க இங்க வரவே இல்ல. அவன் நினைக்கலாம், உப்பு கடல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க வந்தா பார்க்க முடியும். அப்ப இந்த பூமியில ஓகே. வேறு கிரகத்துல இருக்கிறவங்க பூமிக்கு வந்ததில்ல. வேறு கிரகத்துல இருக்கிறவங்க பூமிக்கு வந்ததில்ல. அப்ப அவங்க நினைக்கலாம், பூமியில உயிர்வாழிகள் இருக்க மாட்டாங்க. அங்க கல்லும் மண்ணும் தான் இருக்கும். அங்க உப்பு கடல்லாம் இருக்காது. இத கேட்கும்போது நமக்கு வேடிக்கையா இருக்கும். ஆஹா! என்னது இது? இவங்க இங்க வரவே இல்ல. ஆனா இவங்க தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கல்லும் மண்ணும் தான் இருக்கு. இங்க வந்து உப்பு கடல் கிடையாது. இங்க உயிர்வாழிகளே கிடையாது. சோ, என்னால பார்க்க முடியாதனால, என்னால உணர முடியாதனால, திரும்பி அதேதான். உண்மைதான். உண்மை இல்லன்னு. எவ்வளவு தூரம் இல்லன்னு சொன்னாலும் உண்மை இல்லாம போயிடாது. சோ, இட்ஸ் அ டைம். அந்த உணர்றதற்கான காலம் வரணும். அந்த உணர்றதற்கான தேடுதல். ஓகே. நான் பாகவதம் படிச்சேன். பாகவதத்துல சொல்லியிருக்காங்க. பாகவதம் இஸ் அ ஹை அத்தாரிட்டி. பாகவதம் உயர்ந்த அதிகாரி. வியாச மகரிஷி பகவானால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரம். இங்க பிரம்மாவே சொல்றாரு. பகவான் கூர்ம அவதாரம் பண்ணாரு. கடவுள் ஆமை வடிவில் வந்தாரா? ஏங்க உங்க கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா? அவர் ஆமையா வராரு. அவர் காட்டு பன்றியா வராரு. என்ன இது? அவருக்கு வேற வேலையே இல்லையா? இந்த மாதிரிதான் பண்ணணுமா? அவரே ஆமையா வரணும். ஏன் வர முடியாது? சோ அதுக்கான காரணம் இருக்கு. ஏன் அவர் ஆமை வடிவெடுத்தாரு? அந்த லீலையோட நோக்கம் என்ன? அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? அப்போ பகவானுடைய லீலைகள் திரும்பி அதேதான். திரும்பி அதே பாயிண்ட் தான். பகவானுடைய லீலைகளை நாம் கேட்பதால, பாடுவதால, நினைப்பதால இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுறோம். பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுறோம். அறியாமையிலிருந்து விடுபடுறோம். எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணா மேல எனக்கு அன்பு அதிகரிக்குது. ஓ! கிருஷ்ணா இவ்வளவு அற்புதமானவரா? இப்படி ஒரு பிரம்மாண்டமான ரூபம் எடுத்தாரா? இது எதுக்கு இந்த பிரம்மாண்டம்? அப்ப என்ன பண்ணாரு அத? சோ அதனால தான் பரீட்சித் மகாராஜா, சுகதேவ் கோஸ்வாமி, சௌனகாதி முனிவர்கள், சூத கோஸ்வாமி, அர்ஜுனன் இது போன்ற பக்தர்கள்லாம் வந்து கிருஷ்ணாவுடைய லீலைகளை பேசுவதற்கும், கேட்பதற்கும் அதிக ஆவல் கொள்றாங்க. ஒருவேளை இந்த அவதாரங்கள்லாம் கற்பனை, இல்ல இந்த அவதாரம் எல்லாம் ஒரு கட்டுக்கதை, இல்ல இப்படி கடவுள் அவதாரமே செய்யல அப்படின்னா, இதை பேசுவதற்கும், கேட்பதற்கும் இவ்வளவு சிரமத்தை அவங்க மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. சாப்பிடாம, தூங்காம 7 நாள் உட்கார்ந்துகிட்டு 24 மணி நேரமும் பகவானுடைய ஓரொரு அவதாரத்துடைய அவதாரம், அந்த அவதாரத்துடைய நோக்கம், அந்த அவதாரத்துடைய லீலைகள், அதிலிருந்து பெறக்கூடிய அனுபவங்கள், அதிலிருந்து பெறக்கூடிய பாடங்கள். அப்ப இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்ப ஏன் ஆச்சாரியன்மார்கள் இது பண்றாங்க? ஏன் தூய பக்தர்கள் செவி கொடுத்து கேட்க ஆர்வமா இருக்காங்க? ஏன்னா இது அனைத்தும் தெய்வீகமானது, திவ்யமானது. அது மட்டும் இல்ல, அந்த லீலையில நமக்கு நெறைய பாடம் குடுத்துட்டே இருக்காரு பகவான். அது மட்டும் இல்ல, இந்த கட்டுண்ட ஜீவாத்மா என்ன மறந்து போயிருக்கான். நான் லீலைகள் செய்ய தான் என்னை அவன் அவன் வந்து என்னை நினைப்பதற்கு. ஒரு கட்டுண்ட ஆத்மா, ஒரு பந்தப்பட்ட ஆத்மா, இந்த ஜட உலகத்துல வீழ்ந்த ஆத்மா. அவன் வந்து நம்மை போன்றவங்க கிருஷ்ணாவ நினைக்கிறதுக்கு, பாடுவதற்கு, கேட்பதற்கு கிருஷ்ணா ஒரு வாய்ப்பு குடுக்கிறார். சோ கிருஷ்ண உணர்வு நாம் விழிப்படைந்து கொள்வதற்கு பகவானே அதுக்கான லீலைகளை செய்றார். அதனால இந்த கூர்ம அவதாரம் வாழ்க்கையில நெறைய பாடம் கத்துக் குடுக்கும். இந்த பார்க்கடல் லீலை ஒரு லீலையில பகவான் பல்வேறு அவதாரம் செய்றார். இதுதான் கிருஷ்ணா. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க முதல் பாயிண்ட் என்னன்னா, இந்த பார்க்கடல் லீலையில கிருஷ்ணா வந்து ஒரு லீலையில பல்வேறு அவதாரம் செய்றாரு. இதே கிருஷ்ணர் தான் ஒரு அவதாரத்துல பல்வேறு லீலைகளும் செய்றாரு. அதனாலதான் கிருஷ்ணாவ புரிஞ்சுக்கிறதுக்குங்கிறது சொந்த முயற்சியால முடியாது. அதனாலதான் கிருஷ்ணாவுடைய செயல், அவருடைய ரூபம், அவர் லீலைகள்லாம் வந்து கற்பனை செஞ்சுட்டோ, இல்ல ஆராய்ச்சி பண்ணியோ புரிஞ்சுக்கூடியது அல்ல. சாஸ்திரங்கள், பாகவதம், ஆச்சாரியன்மார்கள், தூய பக்தர்கள் அவங்கள்ட்ட இருந்து கேட்டு
செவி வழியா கேட்டு அந்த சாஸ்திரங்கிற கண் கொண்டு பார்க்கக்கூடியது. இந்த ஜட கண்ணாலும் ஜட புலன்களாலும் உணரக்கூடியவர் அல்லவர். சோ ஒரு லீலையில கிருஷ்ணா ஒரு லீலையில கிருஷ்ணாவுடைய ஒரு அவதாரம், கிருஷ்ணா இந்த பூமியில அவதரிக்கும் போது அந்த ஒரு அவதாரத்துல பல்வேறு லீலைகள் செய்யறாரு. துவாரகா லீலா, மதுரா லீலா, விருந்தாவன் லீலா, பால்ய லீலா, பௌக்கண்ட லீலா, கைஷோர லீலா, யௌவன லீலா. சோ இங்க என்ன பண்றாரு கிருஷ்ணா? இந்த பார்க்கடல் லீலையில பல்வேறு அவதாரங்கள் செஞ்சு பல்வேறு பாடம் கொடுக்கிறாரு. சோ முதல் பாடம், அவருடைய ஒரு லீலையில அவரால் பல்வேறு அவதாரம் செய்ய முடியும். அவர் ஒரு அவதாரத்துல பல்வேறு லீலைகள் செய்ய முடியும். அதனாலதான் அவர் சக்தி அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி. அப்பௌருஷேயா, அமானுஷ்யமானவர். சோ அதோக்ஷஜா, அதோக்ஷஜானா நம்முடைய பௌதிக சிந்தனைக்கும் பௌதிக புலன்களுக்கும் பௌதிக பார்வைக்கும் அப்பாற்பட்டவர், அப்பாற்பட்டவர். சோ செகண்ட் லெசன் இதுல ரொம்ப அழகான பாடம் என்னதுன்னா, ஒரு எப்பேற்பட்ட தேவி தேவர்களானாலும், எப்பேற்பட்ட தேவலோகத்தில் உள்ளவங்களானாலும், சாதுக்களுக்கு ஏதேனும் ஒரு குற்றம் செய்து விட்டார்களே ஆனால் அவங்களுடைய புகழ், செல்வம், அழகு, ஐஸ்வர்யம் எல்லாமே கைவிட்டு போயிடும். எல்லாமே கைவிட்டு போயிடும். இது ரீசெண்டா கூட பாகவத்துக்கு படிச்சோம். பரிசித் மகாராஜோட கதையை பத்தி படிச்சுட்டு இருந்தோம் பக்தி வைபவ் கிளாஸ். பக்தி வைபவ் கிளாஸ்ல பரிசித் மகாராஜ கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அதுல பிரபுபா எழுதுறார், யாரேனும் ஒரு தூய பக்தருக்கு அல்லது ஒரு வைஷ்ணவருக்கு அல்லது ஒரு சாது, ஒரு பாகவதர், ஒரு தூய்மையானவர், முனிவர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், மகாத்மா, ஒரு பக்தர், வைஷ்ணவர், அவருக்கு குற்றம் செய்து விட்டால் உயர்ந்த குல பிறப்பு, செல்வம், புகழ், அழகு, ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடும். எவ்ரிதிங் வி லாஸ்ட், எல்லாத்தையும் இழந்துரும். சோ தேவர்கள் ஒரு முறை குற்றம் செஞ்சுட்டாங்க. பிரகஸ்பதி தேவகுரு, தேவகுரு பிரகஸ்பதிக்கு தேவர்கள் குற்றம் செஞ்சதுனால, இந்திரன் குற்றம் செஞ்சதுனால இந்திரன் தன் ஐஸ்வர்யத்துல இழந்துட்டார். ஐஸ்வர்யம், புகழ், பேரு, செல்வம், சம்பத்து, சொர்க்கலோக வாழ்க்கை, வசதி எல்லாம் கைவிட்டு போச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டார். சோ கடைசியில எல்லா தேவர்களும் பிரம்மாட்ட வந்து பிரார்த்தனை செய்ய, பிரம்மா பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்ய, திக்கற்றவருக்கு அவரே கதி, திக்கற்றவருக்கு தீனபந்து. தேவர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இப்போ. அதனால தேவர்கள் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்ய, பகவான் சொன்னாரு, தேவர்களே நீங்க எவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கீங்க. நீங்க உங்க குருவுக்கு குற்றம் செய்றீங்க, பிராமணனுக்கு குற்றம் பண்றீங்க. அதனால பாருங்க நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. சோ இதே மாதிரிதான் இனி ஒரு லீலையிலும் இதே மாதிரிதான் நடந்தது. தேவர்கள் அவரு குருவுக்கு குற்றம் பண்ணிடுவாங்க. சில நேரம் பிரகஸ்பதி போன்ற தேவகுரு அவங்களும் அவமதிச்சிருவாங்க. இல்லாட்டி துர்வாசரை போன்ற முனிவர். சோ இந்திரா என்ன பண்ணாரு? ஒரு தடவை இந்திரா வந்து ஐராவத யானை மேல வந்துட்டு இருக்காரு. இந்திராவோட எலிபென்ட் வாகனம் ஐராவத். சோ ஐராவத் மேல வந்துட்டு இருக்கும்போது துர்வாசர் எதுக்கால வராரு? சோ இந்திரனை பார்த்தோன்னே துர்வாசர் சந்தோஷமாயி தன் கழுத்துல அணிஞ்சிருக்கிற மாலை எடுத்து அவருக்கு பிரசாதமா கொடுக்குறாரு. இந்திரா அதை அலட்சியம் பண்ணி அது ஐராவத யானை மேல போட, அந்த யானை வந்து அந்த மாலை எடுத்து பீஸ் பீஸ் ஆக்கி காலில் போட்டு பீசிடுச்சு. அது யானை தானே, அது ஒரு விலங்கு தானே, அதுக்கு அது பிரசாதத்தோட வேல்யூ தெரியுமா? துர்வாசர் கோவந்து சபிச்சார், இந்திரா தேவராஜன் தேவேந்திரன் வீண் அகந்தை கொண்டு ஆணவம் கொண்டு நான் கொடுத்த பிரசாதத்தை துஷ்பிரயோகம் செய்து விட்டாய். அதனால் நீ ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழந்துருவாய். இதே மாதிரிதான் பிரகஸ்பதிக்கு குற்றம் பண்ணாங்க. பிரகஸ்பதி வரும்போது சபையில இந்திரன் எழுந்திருக்காம அவர் வரவேற்காம ஆச்சாரியர் குரு வராரு, மரியாதை செலுத்தாம அமர்ந்திருந்தார், நான் தேவேந்திரன். சோ பிரகஸ்பதி சொர்க்கத்தை விட்டு போயிட்டேன். சோ தட் இஸ் பாயிண்ட். ரெண்டாவது காரணம் என்ன? ரெண்டாவது பாடம். சோ சாதுக்களுடைய சங்கத்தை நம்ம விடும்போது, இல்ல சாதுக்கள் நம்ம விட்டு விலகும் போது நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம். சாதுக்களுடைய சங்கம், சாது சங்கே சர்வ சித்தி கோய் லவமாத்திர சாது சங்கே சர்வ சாஸ்திரம். பிராக்சர் ஆஃப் செகண்ட் ஒரு சாதுவுடைய சங்கம் இருந்ததுன்னா
நாம இங்க அடையிறதுக்கு என்ன இருக்கு? அதே சமயம் பிராக்சர் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட் சாதுவுடைய சங்கத்தை விட்டுட்டோம், இல்ல அவங்கள வந்து நம்ம அவமதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம். ஏன்னா அந்த அத்தகைய சாதுக்கள், பகவானுடைய பக்தர்கள் பகவானுக்கு மிக பிரியமானவர். சோ பகவானுக்கு என்ன நம்ம மரியாதை செலுத்துறோமோ, அவரை எப்படி நம்ம வழிபடுறோமோ, அதை காட்டிலும் ஒரு படி மேல வந்து அவருடைய பக்தர்களை வழிபடணும். ஏன்னா அவங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். பகவான் தன்னை வழிபடுவதை விட தன் பக்தனை வழிபடுவதில் பேரானந்தம் அடைகிறார். அதான் நேற்று பாகவதத்துல பேசிட்டு இருந்தோம். கிருஷ்ணாவை கிருஷ்ணான்னு சொல்றதை விட, ஏ பரமாத்மாவே, ஏ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஓ ஜெகன்னிவாசனே, ஏ ஜனார்தனனே, இப்படி எல்லாம் சொல்றதை விட கிருஷ்ணாவை பார்த்த சாரதி, பாண்டவ தூதா, விஜய சகே, யசோதானந்தன், நந்தநந்தன், கோபிச்சன வல்லபன், அதுல வந்து கிருஷ்ணா ரட்டிப்பு மகிழ்ச்சி, டபுள் ஹாப்பினஸ், ரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறாரு. ஓ இவங்கெல்லாம் என்ன வந்து பாண்டவ தூதன் சொல்றாங்க, இவங்க என்ன பார்த்த சாரதின்னு சொல்றாங்க, இவங்க என்ன வந்து கோபிநாத் சொல்றாங்க, இவன் என்ன கோவிந்தன் சொல்றாங்க. சோ இது வந்து கிருஷ்ணாவுக்கும் தன் பக்தருக்குள்ள ரிலேஷன்ஷிப், கிருஷ்ணருக்கு பக்தருக்குள்ள உறவு. கிருஷ்ணாவை கிருஷ்ணான்னு சொல்றதை விட வாசுதேவ கிருஷ்ணாங்கும் போது கிருஷ்ணா சந்தோஷமா வரும். ஏன்னா வசுதேவரின் புதல்வன், தேவகி நந்தன், நந்தநந்தன், யசோதானந்தன். சோ இப்படி பகவான் தன் பக்தரோடு சேர்த்து அவரை அழைக்கும் போது, தன் பக்தரோடு சேர்த்து அவர் வழிபடும் போது பகவான் பேரானந்தம் அடைகிறார். சோ அதனால யாராவது யாராவது வந்து உயர்ந்து கொள்ள பிறப்பினாலேயோ செல்வத்தினாலேயோ வீண் கருவம் கொண்டு சாதுக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க, சாதுக்களை அவமதிக்கிறாங்கன்னா இந்த கதிதான், இந்தருக்கு நேர்ந்த கதிதான். ஆன்மீக குருவை அலட்சியப்படுத்துறது, ஆன்மீகருடைய கட்டளையை அலட்சியப்படுத்துறது, அவர் ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறது, அவங்க நரகத்துக்கு போவாங்க. அச்சே ஷீலா விஷ்ணு குருசு நரமதி வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. பகவானுடைய விக்கிரகத்தை வந்து ஏதோ கல்லோ மண்ணுன்னு நினைக்கிறது, இது கல்லு தானே, இது என்ன கும்பிடுறீங்க நீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. பகவானுடைய விக்கிரகம் அச்ச அவதாரத்தை வந்து ஒரு சாதாரண கல்லா கருதுறவங்க. குருசு நரமதி, ஆன்மீக குருவை ஒரு சாதாரண மனுஷன், என்ன குரு அவரு நம்மள மாதிரி தானே, சாப்பிடுறாரு தூங்குறாரு, 2 கை 2 காலு, என்ன ஒரு 4 கையோடய வந்திருக்கிறாரு, இல்ல அவர் என்ன அப்படின்னு ஆன்மீக குரு வந்து அலட்சியமா பாக்குறவங்க, அவர் ஒரு சாதாரண மனிதரா பாக்குறவங்க குரு சுநரமதி. வைஷ்ணவரே ஜாதி புத்தி, இந்த வைஷ்ணவர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு, அவர் அமெரிக்க வைஷ்ணவரு, இவர் சூத்திர குடும்பத்தில் வந்தார் சூத்திர வைஷ்ணவரு, அவர் பிராமண குலத்திலிருந்து வந்த பிராமண வைஷ்ணவரு, அவர் டெய்லர் வைஷ்ணவரு, இவர் வந்து பால்கார வைஷ்ணவரு. அப்படி இல்ல, வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான். வைஷ்ணவர் என்றால் வைஷ்ணவர் தான். அவர் சூத்திர வைஷ்ணவர், பிராமண வைஷ்ணவர், பிரம்மச்சாரி வைஷ்ணவர், சன்னியாசி வைஷ்ணவர்ல கிடையாது. வைஷ்ணவர்ல வைஷ்ணவர் தான். சோ அதனால வைஷ்ணவர்களை வந்து பிறப்பை கொண்டு அடையாளம் காண்பது. யாராவது வைணவர்களை பிறப்பை கொண்டு அடையாளம் கண்டால் அவங்க நரகத்துக்கு போவாங்க. ஒருபோதும் வைஷ்ணவர்களை வந்து இவங்க பிறப்பால் சூத்திரங்க, இவங்க பிறப்பால் பிராமணருங்க, இவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க மங்கோலிய நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க இந்தியாவில் உள்ள வைஷ்ணவர், அப்படி எல்லாம் கிடையாது. வைஷ்ணவர்னாலே வைஷ்ணவம் தான். அதுல இந்தியா வைஷ்ணவம், அமெரிக்கா வைஷ்ணவர்லாம் கிடையாது. அதுல சூத்திர வைஷ்ணவம், பிராமண வைஷ்ணவம் கிடையாது. அதனால ஒருபோதும் பக்தர்களை வந்து வெளி தோற்றத்திலேயோ இல்ல பிறப்பை கொன்றோ அடையாளம் காணக்கூடாது, அடையாளம் காணக்கூடாது. சோ என்னாச்சு, இப்போ தேவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்துல இழந்துட்டாங்க. பகவான் சொன்னாரு ஓகே. சோ 3வது பாடம். சோ 2வது பாடம் என்னது, நாம வந்து ஒருபோதும் சாதுக்களுக்கு, குருமார்களுக்கு, ஆச்சாரியருக்கு, உயர்ந்த மகாத்மாக்களுக்கு அவமரியாதை செலுத்தி விடக்கூடாது. அப்படி செலுத்திட்டோம், நம்ம சிறுக சிறுக சேர்த்து வச்ச புண்ணியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும், எல்லாத்தையும் இழந்துருவோம். அடுத்தது 3வது, எங்க வந்தாகணும், கடைசியில பகவானுடைய திருவடிக்கு தான் வந்தாகணும். சோ தேவர்களுக்கு வேற வழி இல்லை, தங்கள் ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, இப்ப பகவான்கிட்ட வந்தாங்க. சோ பகவான் சொன்னாரு ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பிரகஸ்பதிக்கு குற்றம் பண்ணிட்டீங்க, நீங்க அடிக்கடி இந்த மாதிரிதான் பண்றீங்க, தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க. நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு திரும்ப ஐஸ்வர்யம் வேணுமா, இன்னைக்கு உங்க வந்து
நீங்க என்ன பண்ணணும், பார்க்கடல் கடையணும். இந்த பார்க்கடல் கடையும் போது அதுல பல்வேறு பொருட்கள் வரும். அதுல கவரப்படாதீங்க. அதுக்காக ஆசைப்படாதீங்க. நீங்க அமிர்தம் வர வரைக்கும் காத்திருக்கணும். சோ இது 3வது பாடம். 3வது பாடம், பார்க்கடல் கடையும் போது நெறைய பொருட்கள் வருது. அதுக்கு ஆசைப்படக்கூடாது. அமிர்தத்துக்காக வெயிட் பண்ணணும். காத்திருக்கணும்னு கிருஷ்ணா சொல்றாரு. சோ அதோடைய அர்த்தம் என்னது? நாம கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செய்யும்போது பேர், புகழ் எல்லாம் கிடைக்கலாம். பதவி, பேர், புகழ், ஃபாலோவர்ஸ் நம்மளை நூற்றுக்கணக்கான பேர் பின்பற்றலாம். நிறைய பேர் நம்மளை பின்பற்றலாம். நிறைய பேர் நம்மளை புகழலாம். நிறைய பேர் நம்ம வந்து உயர்வா பேசலாம். இதெல்லாம் இல்ல நம்ம நோக்கம். நம்ம நோக்கம் வந்து கிருஷ்ண பிரேமம். பக்தி தொண்டுடைய நோக்கம் வந்து கிருஷ்ண பிரேமம். அதுதான் அமிர்தம். அந்த கிருஷ்ண பிரேமம்ங்கிற அமிர்தத்தை பருகிற வரைக்கும் நம்ம பொறுமையா பண்ணணும். இதுல எங்கேயாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆகி போயிட்டோம்னா முடிச்சுது. இந்த கிருஷ்ண பக்தி பண்ணனால எனக்கு பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, அதுல எங்காவது கவரப்பட்டோம் அப்படின்னா நம்ம லட்சியத்திலிருந்து விலகிடும். அதனால கிருஷ்ணா சொல்றாரு, நீங்க அமிர்தம் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. ஆனா தேவர்களால முடியல. நம்ம பார்ப்போம் இந்த லீலையில. ஒண்ணுன்னா வருது, எனக்கு இது வேணும், அது வேணும்னு எடுத்துக்கிறாங்க. இதுதான் பௌதிக ஆசை. இந்த பௌதிக ஆசை அலை அலையா இருக்கு மனசுக்குள்ள. அப்படி அலை அலையா ஒன்றன் பின் ஒன்றா, ஒன்றன் பின் ஒன்றா பௌதிக ஆசை வருது. இதை நாம் கடந்து வரணும். இதை கடந்து வந்தாதான் கிருஷ்ண பிரேமங்கிற அமிர்தம். கிருஷ்ண பிரேமங்கிற அமிர்தத்தை நாம் பருகணும் அப்படின்னா கிருஷ்ண கதா அமிர்தத்தை முதல்ல பருகணும். சோ கிருஷ்ண கதா அமிர்தம், ஹரிகதா அமிர்தம். இந்த ஹரிகதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தத்தை பருகும் போதுதான் படிப்படியா எனக்கு என்ன ஆகும், கிருஷ்ண பிரேமங்கிற அமிர்தம் கிடைக்கும். சோ இதுக்கு இடையில வந்து நான் வந்து பௌதிக ஆசைகள், பௌதிக வசதி, புலன்ப விஷயங்கள் இதுல நான் கவரப்படவே கூடாது. இதுதான் 3வது பாடம். சரி, அடுத்து 4வது. சோ கிருஷ்ணா சொல்றாரு, அது உங்களால முடியாது. எது முடியாது? பார்க்கடலை வந்து தேவர்களே உங்களால மட்டும் கடைய முடியாது. அதுக்கு அசுர பலம் வேணும். அதனால நீங்க அசுரர்களோட சண்டை போடாதீங்க. இந்த தடவை நட்பு வச்சுக்கோங்க. நட்பு வச்சுக்கோங்க. பலி மகாராஜா கூட சண்டை போடாதீங்க. நீங்க பலி மகாராஜோட ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. இப்படி நீங்க பலி மகாராஜ் இந்த தடவை அசுரர்களின் தலைவர் பலி மகாராஜ் அவர்கிட்ட போங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கடல் கடையலாம். இது பகவான் இந்த ஆர்டர் கொடுத்திருக்காரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கடல் கடைவோம். சோ அசுரங்க பாக்குறாங்க, எனக்கு என்ன நன்மை? இதுதான் 4வது பாடம். சோ 4வது பாடம் என்னது? பக்தி தொண்டு பண்ண எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? நீ கேக்குறாங்க இல்லையா? நீங்க இஸ்கானுக்கு வாங்க, கிருஷ்ண பக்தி பண்ணுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? பொங்கல் கிடைக்கும். பொங்கல் எங்க வீட்லயே இருக்கே. இஸ்கான்ல வந்து பொங்கல் கொடுப்பாங்க. பொங்கல் எங்க வீட்லயே இருக்குங்க. சோ அவங்க நோக்கம் அது இல்ல. இஸ்கான்ல வந்து சக்கரை பொங்கல் கிடைக்கும். சக்கரை பொங்கல் நான் காலையில வச்சு சாப்பிட்டுட்டோம். வேற என்ன கிடைக்கும்? வேற என்ன வேணும்? இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? பௌதிக வசதி, பெயர், புகழ், பதவி, நிலம், ஐஸ்வர்யம், செல்வம். இதுதான் அசுர மென்டாலிட்டி. சோ அசுர குணம் என்னது? அசுரர்கள் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன, வாட் ஐ கெட் ஃப்ரம் தட். ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கல் கடையலாம். எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சோ அவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு அமிர்தத்துல பங்கு கிடைக்குமா அப்படின்னா, ஓகே, நாங்களும் உங்க கூட சேர்ந்து வரோம். வரத 2 பேர் பிரிச்சு எடுத்துக்கலாம். சோ இதுதான் அசுர மென்டாலிட்டி. சோ இங்க உண்மையான நட்பு இல்ல. 4வது பாடம் உண்மையான நட்பு இல்ல. நிறைய பாடம் சொல்லிட்டே போலாம் இதுல. 4வது பாடம் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும், வாட் ஐ கெட் ஃப்ரம் தட். 5வது இங்க நட்பு உண்மையா இல்ல, சுயநலத்தின் அடிப்படையில் இருக்கு. சோ இந்த பௌதிக உலகத்துல நட்பு உண்மையா இல்ல, சுயநலத்தின் அடிப்படையில் இருக்கு. அந்த சுயநலத்துல சின்ன பிரச்சனை வந்தா உன் நட்பு எனக்கு வேண்டாம். சோ உண்மையான நண்பர் யாரு? சுகிருதம் சர்வபூதானாம் ஆத்மாமாம் சாந்தி பச்சதி. கிருஷ்ணாதான் உண்மையான நண்பர். கிருஷ்ணாதான் சுகிருத், மித்ரா. மித்ரா, சுகிருத்து, இப்படி பகவத்கீதையில நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. கிருஷ்ணா வந்து சகா. சகா நண்பனே, மித்திரனே, சுகிருத்தே, எனக்கு பிரியமான நண்பனே, எனக்கு நெருக்கமான நண்பனே அப்படின்னு கிருஷ்ணா அர்ஜுனனை பல பல ரூபத்துல நண்பனேன்னு சொல்றார்.
சோ என்னது, அப்போ இந்த ஜட உலகத்துல உண்மையான நட்பு கிடையாது. கிருஷ்ணா கிட்டதான் உண்மையான நட்பு இருக்கு. அவர் தான் உண்மையான நண்பர். கிருஷ்ணா பகவத்ல ரிப்பீட்டடா சொல்றாரு சுக்ருத்துங்கிற வார்த்தை. கதிர் பத்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுக்ருத். நான் தான் உங்களுக்கு உற்ற நண்பர். போக்தாராம் யகதவசம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானா. எல்லா உயிர்வாழ் உற்ற நண்பன் கிருஷ்ணா. ஆனா இந்த ஜட உலகத்துல என்ன பண்றோம், பௌதிக ரீதியான நட்புகளை வச்சுக்கிட்டு. இந்த நட்பினுடைய உள்நோக்கம் என்னது, சுயநலம் இருக்கு. சுயநலம் இருக்கு. அப்ப இங்க தேவர்களுக்கும் அசுருக்கும் நட்பு ஏற்பட்டது. ஆனா அது சுயநலத்தின் அடிப்படையா இருக்கு. உண்மையா நட்பு அல்லது, உண்மையா நட்பு அல்ல. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சை தகநக நட்பதே நட்பு. கரெக்டா சொல்லிட்டுன்னு தெரியல, சின்ன வயசுல படிச்சது. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சை தகநக நட்பது. சும்மா வெளி தோற்றத்துல பார்த்து ஒருத்தர் நண்பரா இருக்கிறது முக்கியம் இல்ல. ஆத்மார்த்தமா மனதால் அவரை நண்பரா ஏற்றுக்கொண்டமா. எல்லாருமே யாருக்கு நண்பனா இருக்க ஆசைப்படுவாங்க? அகநக நட்பது. ஒரு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அகநக நட்பது என்னது சொல்லுங்க மாதாஜி, யாருக்கு தெரியும் இந்த குரல்? முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது அப்படின்னா தெரியல பிரபு. சரிதா, என்ன மீனிங்கா இருக்கும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. முகநகன முகத்துல வந்து ஒரு இதை வச்சுட்டு மனசுல இருந்து தூய்மையான அன்பு வந்தாதான் அகநக நட்புங்கிற. வெளித்தோற்றத்துல இவர் வந்து ஒரு செல்வந்தரா இருக்காரு, இவர் நண்பராய்க்கணும். ஒளியான நட்பு வந்து நட்பல்ல. தூய்மையான நட்பு தான் நட்பு. எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, இவர் ரொம்ப அழகா இருக்காரு, அதனால இவரை நண்பரா வச்சுக்கணும். எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, நண்பரா வச்சுக்குவேன். எனக்கு வந்து அவருடைய செயல்கள் பிடிச்சிருக்கு, நண்பரா வச்சுக்குவேன். இல்ல அவருடைய வசதி எனக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய புகழ் எனக்கு பிடிச்சிருக்கு. யாராவது பிச்சைக்காரன் போய் நண்பனா இருக்க சொல்லுவாங்களா? ஓ பிச்சைக்காரனே நம்ம நண்பனா இருக்கலாம் சொல்லுவாங்களா? சிவாருங்க. யாராவது தெருவுல பிச்சைக்காரர் இருக்காங்க, ஓ பிச்சைக்காரரே நம்ம நண்பரா இருக்கலாம் வாங்க, போவாங்களா? இல்லையா? யாரு கூட செல்ஃபி எடுக்க ஆசைப்படுறாங்க? இன்னைக்கு செல்ஃபி எடுக்கிற செல்ஃபி மோகம், செல்ஃபி கலாச்சாரம். இந்த செல்ஃபி மோகம் எப்படி இருக்கு? எங்கேயாவது போனா செல்ஃபி எடுக்கிறாங்க. நான் ரீசெண்டா ஹம்பி போயிருந்தேன். ஹம்பி, மந்திராலயம், இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு போயிருந்தேன். இந்த ஹம்பி வந்து இப்ப ரொம்ப பழமையான இடம். கிஷ்கிந்தா ரிஷமுக பர்வத். இந்த ஹம்பி வந்து ரொம்ப பழமையா ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்ட இடம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வேத கலாச்சாரப்படியான கோயில்கள், பிரம்மாண்டமான கோயில்கள், சிற்பங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நான் பாக்குற அந்த இடத்துல எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது அப்படியே எனக்கு பின்னோக்கி போனா இங்க எப்படி இங்க வழிபாடு நடந்திருக்கு ஒரு காலத்துல. அந்த பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள், அங்க காணக்கூடிய சிற்பங்கள், அந்த கோபுரங்கள் எல்லாம் வந்து சிதல் அடைச்சிருக்கு. இது யார் சிதல் அடிச்சு பண்ண? இது எப்படி இதெல்லாம் ஆச்சு? இன்னைக்கு தடவை வந்து ஒரு செல்ஃபி எடுக்கக்கூடிய பாயிண்ட் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல கிஷ்கிந்தா வந்து பக்தி மனம் கமழ்ந்த இடம். அதுக்கப்புறம் வந்து பேரரசர்கள் அங்க பெரிய கோயில் கட்டி அங்க பகவானை வழிபாடு செஞ்சிருக்காங்க. கிருஷ்ணனுடைய விக்கிரகம், ராமர் விக்கிரகம், நரசிம்மர் விக்கிரகம் எல்லாம் இருந்து. இன்னைக்கு பாருங்க, மக்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விக்கிரகங்கள்லாம் செதல் அணிஞ்சிருக்கு, கோயில் எல்லாம் செதல் அணிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அதெல்லாம் இது பண்ணி அங்க போர்டு வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அந்த இடத்துல வழிபாடு இருந்திருக்கு, அங்க கோயில்கள் இருந்திருக்கு, அங்க பக்தர்கள் இருந்திருக்காங்க. காலப்போக்குல முகலாயர்கள் படையெடுப்பு, பிரிட்டிஷ்காரனுடைய ஆதிக்கம், இதுல எல்லாம் வந்து செதலமாய் சின்ன பின்னமாய் செல்லலாம். இன்னைக்கு ஒரு ஒரு பொருள் காட்சி மாதிரி இருக்கு, பொருள் காட்சி மாதிரி. அதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, நிறைய பேரு நாங்கள் இந்தியர்கள் சொல்லிட்டு அந்த கலாச்சாரத்தை பாக்குறது ரொம்ப பெருமையா இருக்காங்க. ஆனா அவங்க அணிந்திருக்கிற ஆடை பாத்தீங்கன்னா இந்திய கலாச்சாரம். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் இந்தியன் கல்ச்சர் இல்ல. அவங்க பேசுற பாஷையும் இந்திய கலாச்சாரம் இல்ல. கையில வச்சிருக்க செல்போன், அவங்க பேசுறது எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆனா எடுத்துக்கிறது இந்தியன் கல்ச்சர். ஓ வாட் அ கல்ச்சர், வாட் அ ஸ்ட்ரக்சர், வாட் திஸ் தட். ஆனா இதெல்லாம் ஒரு காட்சி பொருள் தான். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். எல்லாம் ஒரு காட்சி பொருள். இவங்களை கூப்பிட்டு நல்ல டிப் டாப்பா அங்க ஒரு ரெண்டு ஆண்கள்லாம் இருந்தாங்க. ஆண்கள்லாம் அரை ட்ரௌசர் போட்டிருந்தாங்க.
லேடி எல்லாம் டிப் டாப்பா மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த லேடி போய், ஓ பிச்சைக்காரரே நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓ பிச்சைக்காரரே நம்ம ஒரு செல்ஃபி போவாங்களா? போக மாட்டாங்க. சோ அப்ப என்ன விரும்புறாங்க? தனக்கு பிடிச்சமானதை செல்ஃபி எடுத்து வச்சுக்கணும். தனக்கு பிடிச்சமானது செல்ஃபி எடுத்து வச்சு. சோ இப்படி இந்த நட்பு 5வது பாடம் வந்து இங்க நட்பு வந்து உண்மையா இல்ல. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு நட்பு வச்சுக்கிட்டாங்க. பகவான் சொன்னாரு, நீங்க போங்க பலி மகாராஜோட சங்கம் வச்சுக்கோங்க, அவருடைய நட்பை ஏற்படுத்திக்கங்க, தேவர்கள் அசுரர் சேர்ந்து பார்க்கல் கடையணும். சரி எப்படி கடையணும் பாருங்க. இந்த ஒரு லீலையில பகவான் எப்படி எல்லாம் உதவி செய்யறாரு அவருக்கு. இதுதான் கிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணை. தன்னை சரணாகதி என்று ஒருத்தர் வந்து விட்டார், ஓ பகவானே, எம்பெருமானே, கேசவனே, மாதவனே, கோவிந்தா, கிருஷ்ணா, எங்களுக்கு உங்களை தவிர ஒரு அடைக்கலம் இல்ல, நீங்க தான், நாங்க எங்க போவோம் அப்படின்னு வந்துட்டா, தன் சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பகவான் பல்வேறு உதவிகள் செய்யறார். சரி தேவர்கள் சரணாகதின்னு வந்துட்டாங்க, சரி போட்டும். சரி என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க இந்த பார்க்கடல கடையணும். இந்த பார்க்கடல் கடையிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதனால அசுரனோட நட்பு வச்சுக்கோங்க. சரி இப்ப கடையிறதுக்கு ஒரு மத்து வேணுமே, மத்து வேணும். இன்னைக்கெல்லாம் இந்த மத்துங்கிற பொருளை வந்து வீட்டுல பாக்குறது அபூர்வம். நாளைக்கு வந்து ஒரு அருங்காட்சியகம் வைக்கலாம். இந்த மாதிரி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், இது மத்து, இது வந்து இந்த பாதாம் உடைக்கிற மெஷினு, இது வந்து கிரைண்டரு, இதுக்கு ஆட்டுக்கல்லு, இது அம்மிக்கல்லு, அந்த மாதிரி அடுத்து 2K கிட்ஸ் இப்போ வராங்க இல்லையா? அந்த 2K கிட்ஸ்க்கு அப்புறம் வரவங்க, ஓ இப்படி எல்லாம் ஒன்று இருந்திருக்கா, ஐ சி, ஓ திஸ் இஸ் த தாட் குட் அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோ இந்த மத்து, இங்க எவ்வளவு பேர் வீட்டுல மத்து வச்சிருக்கீங்க? மத்து வச்சிருக்கீங்க கை தூக்குங்க. மத்து மத்து மத்துக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? மோட்டல் கிரைண்டரா? தயிர் கடையிற மத்து. தயிர் கடையிற மத்துல இப்ப பார்க்கவே முடியாது. யார் வீட்டுல என்ன பாக்கெட் தயிர் வாங்கி சாப்பிட்டு, எல்லாரும் பாக்கெட் தயிர் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. எங்க தயிர் கடையிற மத்து? 1 2 சசிகலா மாதாஜி, வனஜா மாதாஜி, யோகினி மாதாஜி, சில அம்மையார்கள் வச்சிருக்காங்க. நல்ல பத்திரமா வச்சுக்கோங்க, அடுத்த தலைமுறைகள்லாம் பார்க்கட்டும். தயிர் கடையிற மத்து, பருப்பு கடையிற மத்து இருக்கும் வீட்டுல. பருப்பு கடையிற மத்து இருக்கும். பருப்பு கடைசில போடும், சட்டியில பருப்பு வச்சுட்டு இந்த மத்து வச்சு கடைவாங்க. அந்த மாதிரி இந்த பார்க்கடல் கடையிறதுக்கு ஒரு மத்து தேவைப்படுது. கிருஷ்ணா சொன்னாரு, தேவர்களே நீங்க மந்தார மலையை தூக்கிட்டு வாங்க, மந்தார மலையை தூக்கிட்டு வந்து இந்த சமுத்திரத்துல போடுங்க, அது மத்தா இருக்குன்னு சொல்ற. ஓ அப்படியா, சரி கிருஷ்ணா அப்படின்னு போயிட்டு தேவர்கள் மந்தார மலையை தூக்குறாங்க. மந்தார மலை 1 இன்ச்சு நகர்த்த முடியல அவங்களால. அது பிரம்மாண்டமான மலை மந்தார மலை. சோ அந்த மந்தார மலை பெரிய மலை. தேவர்கள் வந்து கைய தூக்குனா கை உள்ள போய் சிக்கிக்கிச்சு, தூக்க முடியல, அவளை கையெல்லாம் மாட்டிக்கு. பிரம்மாண்டமான மலை. அந்த மந்தார மலையை தேவர்களால் அசைக்க முடியல. தேவர்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க, கிருஷ்ணா இந்த மந்தார மலை எங்களால தூக்க முடியல. மாபெரும் தேவர்கள், மழைக்கு அதிபன் இந்திரன், காட்டுக்கு அதிபன் வாயு, நெருப்புக்கு அதிபன் அக்னி, இவங்களால அந்த மந்தார மலையை 1 இன்ச்சு கூட நகர்த்த முடியல. 6வது பாயிண்ட். சோ கருடன் நினைச்சுக்கிட்டாரு, அப்ப நான் போய் தூக்கிட்டு வரேன், இவங்களால தூக்க முடியலையா, நான் விஷ்ணுவோடைய வாகனம், நான் பகவானே தூக்கிட்டு இருக்கேன். சோ கருடர் என்ன, கருடருக்கு கொஞ்சம் சின்னதா ஒரு கர்வம் வந்துருச்சு. கருடருக்கு என்ன கர்வம் வந்துருச்சுன்னா, இந்த கிருஷ்ணா பகவான் அவர் நான் தான் கேரி பண்ணிட்டு போறேன். சோ கிருஷ்ணாவே என் முதுகுல தாங்கி இருக்கும் போது, கிருஷ்ணா இந்த அண்ட சராசரி தாங்கி இருக்காரு. கிருஷ்ணா வந்து அண்ட சராசரத்தை தாங்கி இருக்காரு. அவர் வந்து அனந்தன், எல்லையற்றவர், அந்த பரம்பொருள், அந்த பரமசத்தியம், பகவான் என் முதுகுல தாங்கி இருக்கேன், நான் போய் தூக்கிட்டு வந்துருவேன். கிருஷ்ணா பார்த்தாரு, ஓகே கருடா நீ போயிட்டு வந்தாரு. கருடர் போய் அவளை 1 இன்ச்சு நகர்த்த முடியல. கருடருக்கு ஒரு சின்ன கருவம் வந்துடுச்சு. அவர் நினைச்சாரு நான் மந்தார மலை தூக்கிடுவேன். அவர் கருடர் சோர்ந்து போயிட்டாரு. கருடர் திரும்ப வந்தாரு. கிருஷ்ணா கேட்டாரு, என்ன ஆச்சு கருடா? ஒண்ணும் முடியல கிருஷ்ணா, சான்ஸே இல்ல. ஓகே கிருஷ்ணா சொன்னார், கருடா வா போலாங்க. இப்ப பாருங்க என்ன பியூட்டினா, இது ரொம்ப அழகு. கிருஷ்ணா இப்ப என்ன பண்ணாரு, கருடர் மேல உட்கார்ந்துட்டாரு, தேவர்களையும் கூட்டிட்டாரு. இப்போ கருடர் என்ன பண்ணாரு, எந்த கருடர் வந்து மந்தார மலையை தூக்க முடியலையோ அந்த கருடர் கிருஷ்ணா கருடர் மேல உட்கார்ந்த உடனே கிருஷ்ணரையும் தூக்கிட்டாரு, தேவர்களையும் தூக்கிட்டாரு, மந்தார மலையை தூக்கிட்டாரு. கிருஷ்ணா மந்தார மலையை தூக்கிட்டாரு.
சோ கிருஷ்ணா மந்தார மலையை தூக்கின உடனே இப்ப கருடர் மேல உட்கார்ந்துருக்காரு. இப்ப கருடர் எல்லாரையும் தாங்கி இருக்காரு. ஓ தட் மீன்ஸ் என்னது? கிருஷ்ணாவுடைய கருணை இல்லாம யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. கிருஷ்ணாவுக்கு சக்தி அளிக்கப்படலை அப்படின்னா, கிருஷ்ணாவுக்கு ஒருத்தர் சக்தி கொடுக்கலைன்னா அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. அது கருடரா இருக்கலாம், அர்ஜுனனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவர் எப்பேற்பட்ட பெரும் பக்தரா இருக்கலாம். சோ அதனால தூய பக்தர் என்ன நினைப்பாங்க? இது கிருஷ்ணாவுடைய கருணை. அதனால சில நேரங்கள்ல பக்தர்கள் கூட ஒரு சின்ன கர்வம் வர்றது உண்டு. அது நமக்கு பாடம் கொடுக்கிறது தான். அர்ஜுனன் நினைச்சாரு, நான் பெரிய வீரன், வில்லுக்கு விஜயன். ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணாரு? சாதாரண ஆடு மேய்க்கூடிய இடையர்கள்ட்ட தோத்து போயிட்டாரு. எப்போ? கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சோன்னு. எந்த அர்ஜுனன் சிவபெருமானுக்கு நிகரா யுத்தம் பண்ணாரோ, அவர் காண்டிபத்துடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு வந்து இலக்கை தவறுனதே இல்லை. அந்த காண்டிபதாரி அதே அர்ஜுனன், அதே காண்டிபம் என்னாச்சு? ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற பசங்கிட்ட தோத்து போயிட்டாங்க. கிருஷ்ணனுடைய மனைவிகளை அர்ஜுன் பிரிச்சு கடத்தி போயிட்டாங்க. துவாரகாபுரியில அர்ஜுனன் போனப்போ கிருஷ்ணா மறைச்சிட்டாரு. கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைச்சிட்டாரு. ஆனா கிருஷ்ணனுடைய மனைவிகளை அர்ஜுனால காப்பாற்ற முடியல. அர்ஜுனனை தோக்கடிச்சிட்டாங்க. இப்ப அர்ஜுனன் உணர்றாரு, அந்த கிருஷ்ணா தான் எனக்கு சக்தி கொடுத்தாரு. கிருஷ்ணா என்னை விட்டு பிரிச்ச உடனே அந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. இது அர்ஜுனன் ரியலைஸ் பண்ணிட்டாரு. இதுதான் ரியலைசேஷன். அர்ஜுனனுக்கு அனுபவம் வந்துருச்சு. கரெக்ட். சோ அன்னைக்கு நான் காண்டிபத்தை வச்சு மகாரதர்கள், பீஷ்மர், யாராலும் வெல்ல முடியாத பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரியா, இவங்களெல்லாம் நான் ஜெயிச்சேன் அப்படின்னா அது கிருஷ்ணா என் கூட இருந்ததுனால தான். இன்னைக்கு சாதாரண மாடு மேய்க்கிற பசங்கிட்ட தோத்து போயிட்டேன். அது காரணம் என்னது? கிருஷ்ணா என்னை விட்டு போயிட்டாரு. சோ பிரபுபா அழகா எழுதுறாரு. பிரபுபா என்ன எழுதுறாரு? கிருஷ்ணா வந்து ஒரு பக்தனுக்கு தேவைப்படும் போது சக்தி கொடுப்பார். தன் லீலைக்காக, தனது லீலைக்காக கிருஷ்ணா வந்து ஒரு பக்தனுக்கு சக்தி கொடுப்பாரு. அந்த லீலை முடிஞ்ச உடனே அந்த சக்தியை திரும்ப எடுத்துக்குவாரு. அதனால வீண் கர்வம் கொள்ளவே கூடாது. சோ கிருஷ்ணா வந்து கொடுத்துக்கிற சக்தியை வச்சுட்டு நம்ம சில செயல் பண்ணலாம். நல்ல கிளாஸ் கொடுக்கலாம், நல்லா கீர்த்தனை பாடலாம், நல்லா சமைக்கலாம், நல்ல புத்திசாலியா இருக்கலாம், சாஸ்திரத்தை வந்து ஸ்லோகங்கள்லாம் அப்படி சரளமா சொல்லலாம். ஆனா அதுக்கு வீண் கர்வம் கொண்டுனா அடுத்த செகண்ட் கிருஷ்ணா திரும்ப எடுத்துருவாரு. அவ்வளவுதான், பினிஷ். அடுத்த செகண்ட் கிருஷ்ணா எடுத்துருவாரு. என்னாச்சு? திருமங்கை ஆழ்வார் ஒரு ஆழ்வார் இருக்கு. சரி, திருமலிசை ஆழ்வார் ஒரு ஆழ்வார். அவர் ஒரு நாள் அப்படியே பகவானுடைய தரிசனத்துக்காக அவர் யாத்திரை போறாரு. அப்படி யாத்திரை போற வழியில சில பிராமணர்கள் வேத மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிராமணர் என்ன நினைச்சாங்க? திருமங்கை ஆழ்வார் திருவழியா போகும்போது இவர் பிராமணனா சூதரனான்னு தெரியாது, அதனால இவர் காதுல வேத மந்திரம் விழக்கூடாதுன்னு மந்திரத்தை நிப்பாட்டிட்டாங்க. வேத மந்திரத்தை சரளமா ஓதிக்கொண்டிருந்த வேத விற்பனர்கள், இந்த பிராமணர்கள் திருமலிசை ஆழ்வார் அந்த தெருவை கடந்து போகட்டும்னு சொல்லி அந்த மந்திரத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஆழ்வார் கடந்து போகும்போது அவர் காது கேட்கக்கூடாது, அது வரைக்கும் வேத மந்திரம் சொல்லிட்டு இருந்தவரு அவங்க ரீச் அந்த 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 தெருவு கிராஸ் பண்ணும்போது இமிடியா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆழ்வார் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க, ஞாபகம் வர மாட்டேங்குது. எங்க நிறுத்தினாங்க ஞாபகம் வரல. திரும்ப யோசிக்கிறாங்க, எங்க விட்டோம் ஞாபகம் வர. ஆழ்வார் திரும்ப வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல நீங்க நிப்பாட்டீங்க. ஆச்சரியமாய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வந்து இருக்கிற சிறு அறிவை கொண்டு எனக்கு வந்து வேதம் எல்லாம் தெரியும், நான் பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டேன், நான் பகவத்கீதை ஸ்லோகம் எல்லாம் பார்க்காம சொல்லுவேன், அப்படி கர்வப்படக்கூடாது. சோ இப்ப என்னாச்சு? எந்த தேவர்களால அந்த மந்தாரமலையை தூக்க முடியலையோ, எந்த கருடரால அந்த மந்தாரமலையை தூக்க முடியலையோ, இப்ப அதே கருடர் பகவானையும் தூக்கிட்டாரு, மந்தாரமலையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு, தேவர்களும் உட்கார்ந்து இருக்காங்க. நேரா பார்க்கடல வந்தாங்க. பார்க்கடல வந்துட்டு இப்போ மந்தாரமலை நடுவில் வச்சுட்டாங்க. இப்ப என்னாச்சு? கிருஷ்ணா வந்து கருடர் சொல்றாங்க, உனக்கு கொடுத்த சர்வீஸ் முடிஞ்சு நீ போலாம். ஏன்னா கருடர் அங்க இருக்கிற வரைக்கும் வாசுகி அங்க வரமாட்டாங்க. ஏன்னா வாசுகி சர்ப்பம், கருடர் வந்து பருந்து. சோ இவங்க 2 பேருக்கு வந்து ஒத்து வராது. கழுவுக்கு உணவு பருந்து, சரி, பருந்து கழுவுக்கு உணவு சர்ப்பம். அப்போ வாசுகி எப்படி வரும்? கிருஷ்ணா சொன்னாரு, ஓ கருடா, உன்னுடைய சேவை முடிஞ்சது, நீ போலாம், உன்னுடைய சர்வீஸ் பினிஷ்ட், உனக்கு கொடுத்த சேவை முடிஞ்சது,
நீ மந்தாரமலை நடுவுல வச்சாச்சு, நீ போலாம். இப்போ தேவர்கள் பாக்குறாங்க, கிருஷ்ணா அடுத்தது என்ன பண்ணணும்? சரி, ரைட். சோ மலைகளில் கிருஷ்ணா வந்து அந்த மந்தாரமலையும் கிருஷ்ணாவுடைய அம்சம்தான். வாசுகி சர்ப்பமும் கிருஷ்ணாவுடைய அம்சம்தான். கிருஷ்ணா சொன்னார், வாசுகி சர்ப்பம் வரும். இப்போ பயந்துக்காதீங்க, இந்த மந்தாரமலையை சுத்தி வாசுகி சர்ப்பத்தை கட்டிடுங்க. ஓ தேவர்களே, நீங்க தலைப்பக்கம் போகாதீங்க, அந்த வாசுகி சர்ப்பத்துடைய தலையில இருந்து பயங்கரமா நெருப்பு கக்கும். அது விஷம், அதோட மூச்சு காற்று ஆழகால விஷம், பாய்சன். அதனால உங்களால தலைப்பக்கம் பிடிக்க முடியாது, நீங்க வால்பக்கம் பிடிச்சுக்கோங்க. தேவர்களை தலைப்பக்கம், சாரி, அசுரங்களை தலைப்பக்கம் அனுப்பிச்சு விட்டுருங்க. அசுரங்களை பாரு, கிருஷ்ணா எல்லா டிப்ஸ் கொடுக்கிறாரு. கிருஷ்ணா வந்து தன்னை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சோ என்னாச்சு? தேவர்கள்லாம் வால் பக்கம் போயிட்டாங்க, அசுரங்களை தலைப்பக்கம் பிடிச்சுக்கிட்டாங்க, மந்தாரமலை கடை ஆரம்பிக்கிறாங்க, பார்க்கடல் கடையிறாங்க. பார்க்கடல் கடைய ஆரம்பிச்ச உடனே மந்தாரமலையில அப்படி சரியுது. சரிஞ்சு தேவர்கள் மேல உழுந்து தேவர்கள் பீஸ் பீஸ் ஆயிடும். ஏன்னா மேலையும் ஆக்சல் இல்ல, கீழே இப்ப இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது சுழலும்னு வச்சுதான், இது சுழலும்னா இப்படி சொல்லணும்னா கீழே ஒரு சப்போர்ட் இருக்கணும், மேல ஒரு சப்போர்ட் இருந்தா இது சொல்லணும். இப்படி சொல்லணும், கீழே ஒரு சப்போர்ட், மேல ரெண்டுமே சப்போர்ட் இல்ல, இப்படி அது தொங்கிட்டு இருக்குது. அந்த மலை வந்து பார்க்கடல்ல மிதந்துகிட்டு இருக்கு. அந்த பார்க்கடல்ல மலையை தூக்கி போட்டாங்க, மந்தார மலைய. அது மிதந்துட்டு இருக்கு. மேலேயும் ஒரு சப்போர்ட் இல்ல, கீழேயும் ஒரு சப்போர்ட் இல்ல. ரெண்டு பக்கம் தாங்கி பிடிக்கிறது. மேலையும் தாங்கி பிடிக்க ஒண்ணும் இல்ல, கீழேயும் தாங்கி பிடிக்க ஒண்ணும் இல்ல. இந்த மலை வந்து அந்த சமுத்திரத்துல மிதக்குது. இப்ப வாசுகி சர்ப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அசுரங்களும் ஒரு பக்கம் தேவர்களும் கடையும் போது மலை அப்படியே சரியுது. மலை சரிஞ்சு மேலேயும் விழுந்துட்டு போல இருக்கு. தேவர்களா பயந்து போய் கிருஷ்ணாட்ட பிரேயர் பண்ற, கிருஷ்ணா கோவிந்தா எங்களை காப்பாத்துக்க, இந்த மலை எங்க மேல விழுந்தா நாங்க பீஸ் சட்னி ஆயிடும், சட்னி ஆயிடும், பீஸ் ஆயிடும். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அந்த மலைக்கு மேல 1000 கரமுள்ள ரூம், அஜிதா. அஜிதா மீன்ஸ் அன்கான்கரபிள், யாராலும் வெல்ல முடியாது. 1000 கரமுள்ள ரூபம் எடுத்துக்கிட்டாரு, மலை மேல உட்கார்ந்துருக்காரு. ஓகே தேவர்களே, இந்த மலை சரியாது, நான் மேல உட்கார்ந்துருக்கேன், நீங்க கடை ஆரம்பிங்க. சரி, என்னாச்சு? இப்ப மேல இருந்து சரியில்லை, கடையும் போது கீழே ஒரு சப்போர்ட் இல்ல, அது இங்கே அங்கே ஆடு. பார்க்கடல் வந்து ஏற்கனவே அலை அடிக்குது. பார்க்கடல் அலை அடிக்கும் போது மேல கிருஷ்ணா 1000 கரத்தோட உட்கார்ந்துருக்காரு, சகஸ்ரபாகு. 1000 கரத்தோட உட்கார்ந்துருக்காரு அஜிதாங்கிற ரூபத்துல. அப்போ கிருஷ்ணா சொன்னார், ஓகே ஓகே, யூ டூ இட், நோ ப்ராப்ளம், நீங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கீழே என்ன ஆகுது? அங்கேயும் அலசுது. சோ கிருஷ்ணா, தேவர் கிருஷ்ணா இல்ல, கீழே சப்போர்ட் இல்ல, பாருங்க மழை அப்படி இங்கே அங்கேயும் போகுது, நிக்க மாட்டேங்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். क्षितिरि कविपुतरे तिशति तव पृष्ठे धरणि तरन हिन चक्र करिष्ठे धरणि तरन हिन चक्र करिष्ठे केशवता कूर्म शरीरा केशवता कूर्म शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे ஜெய ஜெகதீஷ் ஹரே. அப்படி கூர்மா அவதாரம். கூர்மா அப்படின்னா ஆமை. இந்த ஆமைக்கு என்னது? அந்த ஓடு, ஆமைக்கு மேல ஒரு பெரிய ஓடு இருக்கும், அதுதான் அதுக்கு வந்து பாதுகாப்பு. சோ இன்னொன்னு கூர்மா அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, உறுதி. இந்த கூர்மா என்ன பண்ணுன்னா, ஆமை தன் புலன்களை தேவைப்படும்போது வெளியிடும். ஏதோ ஆபத்துனா புலன்கள் உள்ள எடுத்துக்கும், அந்த ஓடு வந்து தாங்கிக்கும். இந்த ஆமை ஓட்டு மேல நீங்க என்ன அடிச்சாலும் ஆமைக்கு வலிக்காது, ஏன்னா இந்த ஓடு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இது ஒரு சாதாரண ஆமை இல்ல, இது பிரம்மாண்டமான ஆமை. இது பிரம்மாண்டமான ஒரு ரூபம். அந்த பார்க்கடல்ல அந்த மந்தார மலையை முதுகுல தாங்குறாருன்னா எப்ப ஏற்பட்ட உருவம் வேணும்? ஒரு குட்டி ஆமையெல்லாம் இல்ல. அப்ப கிருஷ்ணா வந்து ஆமையா வந்தாலும் பிரம்மாண்டமா இருப்பார். அவர் காற்று பன்றியோட வடிவம் வந்தாலும் பிரம்மாண்டமா இருப்பார். அவர் மனித ரூபத்துல வந்தாலும் பிரம்மாண்டம், எல்லாமே பிரம்மாண்டம். அமானுஷ்யமான சக்தி, அச்சிந்திய சக்தி. அவர் காட்டு பன்றியா வந்தாலும் சரி, அவர் ஆமையா வந்தாலும் சரி, அவர் மீனா வந்தாலும் சரி, அவர் எந்த ரூபத்துல வந்தாலும் யாரும் செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்படுவார். தட் இஸ் பியூட்டி, அது அழகு. சோ இப்ப என்ன பண்ணிட்டாரு? கிருஷ்ணா வந்து அந்த மந்தார மலையை தன் முதுகுல தாங்கி இருக்காரு, ஆமையோட ஓட்டுல. சோ இப்போ கீழேயும் ஆக்சில் வந்தாச்சு, மேலேயும் ஆக்சில். கீழே கூர்ம அவதாரம், மேல அஜிதா அவதாரம், நடுவுல மந்தார மலை. இந்த பக்கம் வாசுகி சர்பத்துல வாழை பிடிச்சிட்டு இருக்கான் தேவர்கள், தலையை பிடிச்சிட்டு இருக்கான் அசுரர்கள். ஓகே, இப்ப கடைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட், கடையலாம்.
பயந்துக்காதீங்க. இப்ப மலை வந்து செட் ஆயிடுச்சு, பிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே வந்து கூர்மாவதாரத்துடைய ஓடுல பிக்ஸ் பண்ணியாச்சு. மேல அஜிதா உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப பார்க்கடல் கடையிறாங்க. இந்த ஆமை யாரு, இந்த கூர்மாவதாரம் அப்படியே இந்த தண்ணிக்குள்ள அரை தூக்கத்துல இருக்கும்போது இந்த மலையை கடையிறாங்க. அப்ப என்ன என்ன சொல்லுவீங்க, அதுக்கு அப்படி புறுபுறு பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த நாங்க எங்க கோயில்ல வந்து பசுமாடு இருக்கு. இந்த பசுமாடு கிட்ட போய் அப்படி நீங்க தடவி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டயே வந்துட்டு இருக்கும். அதுக்கு ரொம்ப சொகுசா இருக்கும். அதுக்கு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சொகுசா இருக்கும். யாருக்காவது இந்த சிலப்பா சொல்லுவாங்க வீட்ல, அப்பா வந்து குழந்தைட்டு போய் இந்த முதுகு கொஞ்சம் சொரிஞ்சு விட அப்படிங்கும்போது அந்த குழந்தை முதுகு சொரியும் போது அப்பாவுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். நல்லா இருக்கு. இங்க அந்த பக்கம், இந்த பக்கம். நான் வந்து சின்ன வயசுல நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க மாமா படுத்துட்டு இருப்பேன். எங்க மாமா சொல்லுவாரு, "டேய் இத கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட்றா" அப்படிம்பாரு. நான் ஒரு சொரிய ஆரம்பிச்சோனே, "டேய் இந்த பக்கம் சொரிடா." அந்த பக்கம் அவனுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. இந்த மாரி இந்த மாரி யாருக்கு? இந்த கூர்மாவதாரம். இந்த கூர்மாவதாரத்துக்கு அந்த மந்தார மலைய தேவர்கள் கடையும்போது, அந்த முதுகுல உரசி, உரசி யாரோ புறுபுறு பண்ற மாரி இருக்கு. அப்படியே சொரிஞ்சு விடுற மாரி. அத வந்து அவரு என்ஜாய் பண்றாரு. கிருஷ்ணா வந்து அத என்ஜாய். சோ இப்படி இட்ஸ் a பியூட்டிஃபுல் பாஸ்டைம். ரொம்ப அழகான லீலை. இந்த பார்க்கடல் கிடைச்சது. சோ இதுல ஒரு 5, 6 பாடம் இன்னைக்கு படிச்சிருக்கோம். மீதிய வந்து அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கூர்மாவதாரம் பண்ணி அந்த பார்க்கடல வந்து தன் முதுகுல தாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தேவர்கள் பார்க்கடல் கடைஞ்சாங்களா? அதுல என்னெல்லாம் வந்துச்சு? அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க விரும்பினது கிடைச்சுதா? அப்படிங்கிறத நீங்க பார்ட் 2 வரைக்கும் காத்திருங்க. இதனுடைய பார்ட் 2 அது வெகு சீக்கிரம் வரும். அப்ப பார்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி